வணக்கம். வாழ்க வளமுடன். நம்பன் ஷாப் தர்மரசு. இன்றைக்கி வந்துட்டு தூய மல்லியை பற்றின ஒரு பதிவு தான் இது. ஆக்சுவலாக நம்ம வந்துட்டு டெய்லியுமே அரிசி சாதம் வந்து 2 வேளை, குறைஞ்சது 2 வேளையில் எடுக்கிறோம். ஒரு சிலர் 3 வேளை எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ இது எந்த அரிசி எடுக்கும்? ஏன்னா நம்ம பார்த்திங்கன்னா உணவில் வந்துட்டு அதிகமாக எடுக்கிறது அரிசி தான் இல்லைங்களா? சரி, கோதுமை மற்றதுனா ஒன்று அரிசியில் தான் இட்லி தோசை இப்படிலாம் சாப்பிட்றோம். ஸோ மெயினாக சாதத்துக்கு வந்துட்டு இந்த பாலிஷ் பண்ண அரிசி தான் எடுக்கிறோம் நம்ம. ஸோ அந்த மாதிரி அரிசி இல்லாமல் சரி மேஜராக எடுக்கிறதுல வந்துட்டு கொஞ்சம் முறைப்படுத்தணும்னு நம்மளோட ஆரோக்கியத்துக்கு வந்து அது ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ தூய மல்லின்றது அந்த பேர் வந்ததே வந்து தூயன்ற வேர்டே வந்து உங்களுக்கு ஒரு சுத்தமான அப்படின்ற மாதிரி தான். சுத்தமான தூயனாலே தூய்மை அந்த மாதிரி அந்த ஒரு மல்லின்னா அந்த மல்லி மொட்டு மாதிரி இருக்கும். அந்த ரைஸ் பார்த்தீங்கன்னா லைட் எல்லோ கலராக இருக்கும். கொஞ்சம் வந்துட்டு கலர் இதுவாக இருக்குது, ஏன்னா அது பாலிஷ் பண்ணாது இல்லையா? ஸோ அதனால வந்துட்டு நமக்கு அப்படி தான் இருக்கும். ஸோ அந்த அரிசி வந்து நீங்கள் வேகும் போதே உங்களுக்கு நல்ல ஸ்மெல் இருக்கும். ஒரு சில அரிசியில் ரொம்ப நேரம் ஊற வைக்கணும், ரொம்ப நேரம் வேகலாம். இது 10 நிமிஷம் ஊற வச்சாலே போதும் கழிஞ்சிட்டு. ஸோ இது வேகும்போது உங்களுக்கு அப்படி ஒரு நல்ல மனமாக இருக்கும். நீங்கள் சாதா சமைக்கிற அரிசிக்கு இதுக்கு நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். இந்த அரிசியை வந்து நீங்கள் டேஸ்ட்டை காம்ப்ரமைஸ் பண்ணணும், கலர் இப்படி இருக்குது அதெல்லாம் எதுவுமே கிடையாது. டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா நாங்கள்லாம் சாப்பிட்டுட்ருக்கோம், நிறைய பேஷண்ட்டுக்கு நான் கொடுத்துட்ருக்கேன். இதில் என்னென்னா இப்போ சுகர் பேஷண்ட்டு வந்து நிறைய சாப்பிட்ணும், சாப்பிட்ட உடனே பசிக்கும், நிறைய சாப்பிடுவாங்க அளவுலாம். இந்த அரிசியை 2 கப் எடுக்கிறவங்க 1.5 கப் எடுக்கிறவங்க 1 கப் எடுத்தாலே போதும். நல்ல ஃபில்லிங்காகவும் இருக்கும், டேஸ்டியாக இருக்கும், அட் த சேம் டைம் எனர்ஜியாகவும் இருக்கும். அவங்களுக்கு உடனே பசிக்கிறது அது மாதிரி இருக்காது. ஸோ இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பிளட் சுகர் லெவல் வந்துட்டு மெயின்டைன் ஆகுது. ஒரே அளவு திடீர்னு ஏறுறது அப்படிலாம் கிடையாது, மெயின்டைன் ஆகுது. அது வந்து ஒரு ரெகுலராக இதை சாப்பிட்றவங்களுக்கு நல்ல ரிசல்ட்டுமே இருக்குது. சுறுசுறுப்பாக இருப்பாங்க, நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கும். இவங்களுக்கு சுகர் இருந்தாலே ஒன்றோட ஒன்று வரும். ஸோ அதனால் அதெல்லாம் இல்லாமல் அவங்களுக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்திக்கு வந்து இந்த அரிசி வந்துட்டு ரொம்ப நல்லா வந்துட்டு உதவும். ப்ளஸ் வந்து வெயிட் லாஸ் பண்ணுறவங்க, மெயினாக வந்து வெயிட் லாஸ்க்கு நம்ம என்னென்னவோ டயட் பண்ணுறோம், சாப்பாடே இல்லாமல் சாதமே எடுக்காமலாம் இருக்காங்க. ஸோ அதெல்லாம் இல்லாமல் இது முறையாக வந்து இது 1 கப் அளவு எடுத்துக்கும் போது அவங்களுக்கு வந்து வெயிட் நல்லாவே வந்து கிராஜுவலாக குறையுது. ப்ளஸ் வந்து இது எல்லாமே வளர்கிற குழந்தைங்களுக்கு எலும்புகளுக்கு பலம் கொடுக்கும். இதில் வந்து விட்டமின் கே இருக்குது, B12 இருக்குது, இது எல்லாமே இருக்குது. இது வந்து எலும்புகளுக்கு, நரம்பு மண்டலத்துக்கு எல்லாத்துக்குமே. மெயினாக லேடிஸ்க்கு வந்துட்டு யூட்ரஸ் சம்மந்தப்பட்ட எல்லாமே, லேடிஸ் எல்லாருக்குமே இந்த அரிசி நான் கொடுத்துட்ருக்கேன் என்கிட்ட வர பேஷண்ட்டுங்களுக்கு. ஸோ இது வந்து இதில் அந்த பீரியட்ஸ் டயத்தில் அந்த வலிக்கெல்லாம் வந்து இதை கஞ்சியாக உடச்சி இதில் கொஞ்சம் வெந்தயம் போட்டு கஞ்சி வச்சு கொடுக்க சொல்கிறோம். அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ இதில் இத்தனை இருக்குன்னா இது வந்து இதில் இன்னொரு பியூட்டியான விஷயம் என்னென்னா, இந்த சாதத்தை இந்த அரிசியை ஊற வச்சுட்டு நீங்கள் அந்த தண்ணி எடுக்கிறீங்க இல்லையா? ஸோ அதை எடுத்து வச்சு நீங்கள் முகத்துக்கு அலம்பலாம். ஸோ அதில் கொஞ்சோண்டு அந்த கொஞ்சம் தண்ணியில் வந்துட்டு மஞ்சள், கஸ்தூரி மஞ்சள் போட்டு பேக் மாதிரி போடுறதுக்குலாம் நான் சொல்லியிருக்கேன். ஸோ அந்த தண்ணியில் சும்மா நீங்கள் அலம்பினாலே முகம் வந்து பளிச்சுன்னு இருக்கும். ஏன்னா அந்தளவுக்கு வந்து அதில் அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. நம்ம சாதா கீழே ஊற்றுற தண்ணி தான். அதுக்கப்புறம் இந்த சாதத்தை நாங்கள் வடித்து தான் நாங்கள் இது பண்ணுவோம். ஸோ அந்த தண்ணியுமே வந்து ஒரே ஒரு ட்ராப் நீங்கள் நல்லெண்ணெய் விட்டோ இல்லை ஒரு பிஞ்ச் மஞ்சப்பொடி போட்டு மிளகுப்பொடி குடிக்கும்போது ஒரு சூப் மாதிரி அது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இன்ஸ்டன்ட் எனர்ஜி கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இந்த இவ்வளோ நன்மைகள் இருக்கிற இந்த அரிசி வந்துட்டு இது வந்து இவ்வளோ விஷயங்கள் உடம்புல வந்து உள்ளுறுப்புகள் எல்லாமே பலப்படுத்துது. ஸோ இது ஒரு அரிசி தான், நம்ம டெய்லி எடுக்கிற ஒரு விஷயந்தான் இது. ஸோ எந்த அரிசி எடுக்கிறோன்றது இருக்குது. இது அந்த காலத்தில் ராஜாக்கள் சாப்பிட்ருக்காங்க இது. ஸோ ராஜாக்கள் சாப்பிடக்கூடிய ஒரு அரிசினாலே எந்த அளவுக்கு அதில் பெனிஃபிட்ஸ் இருக்கும், எனக்கு பெனிஃபிட்ஸ் பார்த்துக்கோங்க. ஸோ இந்த அரிசி ஏன் திரும்ப திரும்ப சொல்கிறேன், நிறைய பேர் கொடுக்குறோம், நாங்கள் சாப்பிட்டுட்ருக்கோம். மேஜராக நம்மளுக்கு வந்து ஒரு உணவில் வந்துட்டு இந்த சாதம்ன்ற விஷயந்தான் பெருசாக நமக்கு 3 வேளை 2 வேளை சாப்பிடணும் போது. ஸோ அதில் சின்ன மாற்றம் நம்ம பண்ணும்போது நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். நம்ம ஆரோக்கியமாக இருக்கலாம், சுறுசுறுப்பாக இருக்கலாம். நிறைய வந்துட்டு விட்டமின்ஸ், மினரல்ஸ் எல்லாமே இதில் கிடைக்கிது. புரத சத்து நிறைய இருக்குது. இதில் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு அந்த கொலஸ்ட்ரால் வந்துட்டு கெட்ட கொலஸ்ட்ராலை குறைச்சி நல்ல கொலஸ்ட்ரால் அதிகப்படுத்தியும் கொடுக்குது. இவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கிறத இது வந்து நீங்கள் குருணையாக உடச்சி நீங்கள் உப்புமா அது மாதிரி பொங்கல் அது மாதிரி சாப்பிட்டுக்கலாம், இல்லை ரைஸ் கஞ்சி அது மாதிரி என்ன மாதிரி உங்களுக்கு அதில் பண்ண முடியுமோ. இதில் நாங்களாம் வெஜ் பிரியாணி எல்லாம் பண்ணுவோம், புலாவெல்லாம் எல்லாமே பண்ணிக்கலாம். ஸோ இந்த சாதமே சாப்பிட்றதுக்கு உங்களுக்கு அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். இப்போ வந்து ஒரு நார்மல் பர்சன் வந்து 2 கப் அளவு சாப்பிட்றாரா, சாப்பிட்டா தான் அவருக்கு ஃபில்லிங்கன்னா இது 1 கப் சாப்பிட்டாலே இல்லை 1 கப் 1.25 கப் சாப்பிட்டாலே நமக்கு சாப்பிட்ட ஒரு திருப்தி இருக்கும். ஸோ இவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கிற இந்த அரிசியை வந்து உங்களுக்கு வேணும்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கூப்பிடுங்க. இன்னும் இதை பற்றின டீட்டெயில்ஸ் என்ன கேளுங்க. நீங்களும் நெட்டில் போய் பாருங்கள். நான் திரும்ப திரும்ப சொல்கிறதா, நம்ம எதையோ தேடி 1 மணி நேரம் 2 மணி நேரம்லாம் செலவழிக்கணும் ஃபோனில். ஸோ இந்த மாதிரி நல்ல விஷயங்களுக்காக இதில் என்னென்ன ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது தெரிஞ்சுட்டு நம்ம குழந்தைங்களுக்கும் தரலாம். நம்ம இதை குழந்தைங்களுக்கு வந்து அவங்களுக்கு எதுவும் தெரியாது, நம்ம கொடுக்கறது தான் அவங்களுக்கு சாப்பாடு. சின்ன வயசுலேருந்து நம்ம கொடுக்கும்போதே நல்ல ஹெல்த்தியான ஒரு விஷயங்கள். இப்போ இந்த மாதிரி ரைஸ்னால் அது கூட கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் எல்லாம் கொடுக்கும்போது உணவே மருந்துன்றதுக்காக தான் நான் இவ்வளோ விஷயம் இதை சொல்லிட்டு இருக்கேன். ஸோ இந்த அரிசி எஸ்பெஷலி ஃபார் இப்போ நான் கருப்பு கவுனிலாம் சொல்லியிருந்தேன்.
நிறைய பேர் அந்த சாப்பிட்டு அது சாப்பிடும்போது ரொம்ப நேரம் வேகுது, சாப்பிட்ட திருப்தியே இல்லை. கற்பூரவள்ளிலாம் சாப்பிட்டீங்கன்னா நீங்கள் உடல் உழைப்பு இருக்கணும். நம்ம நல்ல ஏசி ரூமில் உட்காந்துட்டு சிஸ்டம் முன்னாடி உட்காந்துருப்பாங்களா, அது கிடையாது. உடல் உழைப்பு பண்ணுறவங்களுக்கு தான் அந்த அரிசி சாப்பிட்டீங்கன்னா அட்லீஸ்ட் வாக்கிங்காவது நல்லா போகணும். இந்த அரிசியில் இன்னொரு ஒரு முக்கியமான பெனிஃபிட்ஸ் என்னென்னா, இப்போ வந்துட்டு 40-45 இப்போ மெனோபாஸ் டைம் லேடிஸ்க்கு வந்துட்டு ரொம்ப ஞாபக மருந்து இருக்குன்றாங்க. ஸோ இந்த அரிசி சாப்பிடும்போது உங்களுக்கு ஞாபக சக்தி இது தூண்டும். இது வந்து என்ன பிளட்டை போய் ப்யூரிஃபை பண்ணும். இதில் நிறைய உள்ளுறுப்புகளை இதை பாதுகாக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு நமக்கு வந்து எப்பயுமே சுறுசுறுப்பாக இருக்கும், ஞாபக சக்தி வந்து அதிகமாக இருக்கும். ஸோ இது வந்து அடிஷ்னலாக ஏன் சொல்கிறேன்னா, இப்போ மெனோபாஸில் இருக்க லேடிஸ் சொல்கிற நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் இது. நான் மறந்துடுது, கிச்சன்லேருந்து நான் வந்து ஹாலுக்கு வந்தேனே, எதுக்கு வந்தேன், என்ன எடுக்க வந்தேனே மறந்துது, அகைன் கிச்சனுக்கு போனால் தான் அது ஞாபகம் வருது, ஃப்ரிட்ஜிலேருந்து எதை எடுக்க வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு வந்துட்டு இந்த அரிசி சாப்பிடும்போது, சாப்பிட்றவங்களுக்கு இதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் தெரியுங்க. சாப்பிடாதவங்க வந்துட்டு நீங்கள் சாப்பிட ஆரம்பிங்க, டவுட்ஸ் என்ன கேளுங்க. ஸோ இந்த அரிசி அப்படி கிடையாது. நீங்கள் நார்மல் வந்து டெய்லி சாப்பிட்ற சாப்பாட்டில் இந்த அரிசி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை பற்றின ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும், ஏதாவது டவுட்ஸ்னா கால் பண்ணுங்கள். அரிசி வேணும்னாலும் நீங்கள் வந்துட்டு எனக்கு கால் பண்ணலாம். நிறைய பேர் கொரியர் அனுப்பிட்டுருக்கேன், இங்கே வந்து வாங்கிட்டு போகிறாங்க. ஸோ நல்ல விஷயத்த 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஹாப்பியாக இருங்க, ஆரோக்கியமாக இருங்க, வாழ்க வணிகம் வாழ்க.